சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தகவல். நாகையில் தொடரும் கனமழையால் நாகூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் 60,000 ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாக விவசாயிகள் வேதனை. 4-5 நாளைக்கு மழை பெய்யும்போ சுத்தமாகவே அழுகி போடுது பாருங்க. எங்கள் மஞ்சளாக இருக்குது பாருங்க. அப்படி சுத்தமாகவே அழுகி போச்சு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. ரொம்ப வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. படுத்தா தூக்கம் கிடையாது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த காப்பீடும் பண்ண முடியல. மத்திய அரசு வந்துட்டு இந்த காப்பீட்டுக்கு தேசிய அடையாள அட்டை ஒன்று கொடுத்தா தான் அதை ஏற்றுக்குது. அதில் இப்போ 3 நாள் தான் 2 நாள் தான் டைம் இருக்குது. டிட்வா புயலால் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதிகளில் விடிய விடிய மழை. வேதாளை பகுதியில் உள்ள கால்வாய்க்குள் புகுந்த டெம்போ வேன். ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக ஏற்படும் மணல் அரிப்பில் சேதமடையும் சாலைகள். கரை ஒதுங்கிய விசைப்படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் தீவிரம். ஒட்டப்பிடாரம் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு. டிட்வா புயல் காரணமாக கடலூரில் சீற்றத்தோடு காணப்படும் கடல். 3 முதல் 5 மீட்டர் உயரம் வரை எழும் கடல் அலைகள். புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையின் 14 அணிகள் களத்தில் உள்ளன. 6000 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். கனமழை முகூர்த்த தினம் என்பதால் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. சங்கரன் கோவில் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 7000 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் வட மாநில கொள்ளையர் 3 பேர் சுட்டுப்பிடிப்பு. அடுத்தடுத்து 13 வீடுகளில் கொள்ளையடித்த நிலையில் சுட்டுப்பிடித்த போலீசார். எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. முதலமைச்சர் பதவி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சித்தராமையா, DK சிவக்குமார். ஆபரண தங்கம் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 95,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு ஒரே நாளில் 9 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 192 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து உயர்வு. உபரி நீர் வெளியேற்றம் 500 கனஅடியில் இருந்து 1200 கனஅடியாக அதிகரிப்பு. புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 1000 கன அடியாக அதிகரிப்பு. உபரி நீர் கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
வெள்ளத்தால் தத்தளிக்கும் இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பியது இந்திய அரசு. C-130 விமானம் மூலம் 12 டன் உதவிப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. முன்பதிவு செய்யாமல் சபரிமலை வரும் பக்தர்களை திருப்பி அனுப்பும் போலீஸ். ஸ்பாட் புக்கிங் செய்து வர கூறி பம்பையில் இருந்து நிலக்கல்லுக்கு அனுப்புகிறார்கள். நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் GDP வளர்ச்சி 8.2% எட்டியது. கடந்த 6 ஆண்டுகளில் அதிகபட்ச வளர்ச்சி. மூன்று ஆண்டுகளாக தொடரும் சென்னை திருவான்மியூர் அக்கரை இடையிலான சாலை விரிவாக்கம். பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை.